எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் நாமத்தினாலும் மகிமை உண்டாவதாக. இந்த நாளையும் உங்களை சந்திக்க நான் வந்திருக்கிறேன். இந்நாள் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னென்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம புதிய வருஷத்தில் நம்ம கடந்து போக போகிறோம். பைபிள் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுது, ஒவ்வொரு வருடத்தையும் காணது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த ஒரு பொக்கிஷம். ஸோ கடவுளாக்கி தெய்வம் நம்மளுக்கு கொடுத்த கிருபை. போன வருடங்கள் இருந்தவங்க இந்த வருடம் இல்லாமல் போயிட்டாங்க. போன வருடம் இருந்த ஃபேமிலியில் குடும்பத்தில் பெரியவங்க சின்னவங்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வழியில் இந்த வருடம் ஒன்று மறைத்திருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று இழந்திருப்பாங்க, அந்தமாரி காணப்படுவாங்க. இந்த வருகிற புதிய வருடம் அந்தமாரி ஒரு வருடம் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒவ்வொரு வருஷத்தையும் கடந்து போகும்போது பல பிரச்சனைகளையும், பழைய வருடத்துக்கு காணப்பட்ட பிரச்சனைகளும் சோதனைகளையும் போராட்டங்களையும் புதிய வருடத்தில் கொண்டு போகாதபடி அந்த பிரச்சனை என்ன, அந்த போராட்டம் என்ன, அந்த வருடத்திலேயே நம்ம முடிச்சுக்கொள்ளணும். கடன் பிரச்சனை இருக்குதா, வருகிற இந்த புதிய ஆண்டுகளை முடியறதுக்குள்ளே எப்படியும் அந்த கடன் பிரச்சனை அடைக்க வேண்டும். அதுக்கு கூடியான வழிகளை நம்ம தேடுவோம். இல்லை குடும்பத்தில் சோதனை பிரச்சனை, கஷ்டம், கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அந்தமாரி ஒரு கவனம் இருக்குதா, வருகிற புதிய ஆண்டுகளில் அது நன்மைக்கு எதுவாக நம்ம முடிக்க ஒரு முயற்சி எடுப்போம். அது ஞானமாக ஊசிக்க செய்வோம். ஓகேவா? அந்தமாரி பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் எதை இழந்திருக்கிறீங்களோ கடவுளை மீண்டும் அது 2 மடங்காக கூட்டி தருவார். சரியா? கஷ்டமோ போராட்டமோ கண்ணீரோ எது இருந்தாலும் கடவுள் மாற்றுவார். கண்ணீருக்கு பல களிப்பை காணுவீங்க, வேதனைக்கு பல சந்தோஷத்தை காணுவீங்க. ஓகேவா? கடவுள் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜனங்களுக்கு புதிய வருஷத்தை கொடுக்கும்போது எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், பாவம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு வருடமும் கடவுள் நமக்கு தருவார். ஸோ நாம் கடந்த வருடத்தில் நம்மளை அறியாமல் ஏதோ தவறுகளோ ஏதோ ஒரு காரியங்கள் பிடிக்காம நம்மளுக்கு நம்ம மனசாட்சிக்கு ஆப்போசிட்டாக நம்ம செய்கிறோன்னா, ஸோ அந்த விஷயத்தில் நம்ம வெளியே வருவோம், மனந்தில் மாறுவோம். சரியா? நம்மளால் முடியாத ஒன்றும் இல்லை. நம்மளாலே மாற்ற முடியும். நம்ம ஒரு தவறு செய்யும்போது நம்ம மனசாட்சி நம்மளை குத்தும், இது தவறுன்ட்டு நமக்கு உணர்த்தும். ஸோ அப்படி உணர்த்தும் போதே நம்ம மனந்தில் மிகணும், மாறணும். அப்படி மாறாமல் இன்னும் பல ஆண்டுகள் அந்த தவறுகளோ அந்த காரியங்கள் நம்ம செய்து கொண்டோமா, கடைசியாக அது பெரிய பிரச்சனையிலையோ பெரிய போராட்டத்தில் கொண்டு விட்டுரும். அந்தமாரி இருக்காதீங்க, மாறுங்க. அந்தமாரி ஏதோ ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களை ஹெல்ப் பண்ணுவார். அந்த விஷயத்துலேருந்து வெளியே வருவார், வெளியே கூட்டிகிட்டு வருவார். ஓகேவா? கடவுளை வேண்டுங்க. தவறான காரியத்தை விட்டு வெளியே வருவோம். நல்ல விஷயத்துக்கு நம்ம முன்னாடி எழும்புவோம், முன்னாடி போய் செய்வோம். பைபிளில் ஒரு வசனம் அழகாக சொல்லுது, நல்ல கனி கொடுக்காத மரம்லாம் வெட்டும் அக்கினியில் போடுங்கள்னு வசனம் சொல்லுது. ஒரு மரம் இருக்குது, நல்லா வளர்ந்து நல்லா கனி கொடுக்குற அளவுக்கு இருக்குது. கொஞ்சம் நாட்கள், கொஞ்சம் மாதங்கள், கொஞ்சம் வருடங்கள், பல வருடங்கள் கொடுக்கப்பட்டும் போது அந்த மரத்துலேருந்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, கனி இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படினால அந்த விவசாயி என்ன பண்ணுறானோ அந்த மரத்தை வெட்டி தூக்கி எறிஞ்சிடான். அந்த இடத்துல வேற ஒரு மரத்தை நடுறாரு. வேற ஒரு மரத்தை நடும்போது கனி கொடுக்குது. அதுபோல் நம்ம வாழ்க்கையும் ஒவ்வொரு வருடமும் பிரச்சனைகளையும் போராட்டங்களை சந்திக்கிறோமோ அதை வந்து வெளியே வருவோம். 4 பேர்த்துக்கு பிரயோஜனமாக இருக்க முடியும். 4 பேர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படும்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுவோம். நல்ல விஷயத்துக்கு நம்ம போவோம், நல்ல விஷயத்துக்கு நம்ம கை கொடுப்போம், நல்ல ஒரு விஷயத்துக்கு நாம் செவிய சாயுங்கள். நம்மளோட கண்கள் தவறான வழியை பார்க்காம நேரான வழியை பார்ப்போம். அப்படி நேரான வழியை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வராது, போராட்டம் வராது, கண்ணீர் வராது, எந்த கவலையும் வராது. ஓகேவா? இந்த புதிய வருஷம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வருஷமாக பிறக்கட்டும். இந்த புதிய ஆண்டுகள் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு ஆண்டுகளாக இருக்கட்டும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் அந்த புதிய ஆண்டுகளை 2 மடங்காக கர்த்தர் மீண்டும் உங்களை திருப்பி தருவதாக, உங்களை ஆசீர்வதிப்பதாக. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் வாழ்க்கையை மாறட்டும். உங்கள் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் 2 மடங்காக கடவுள் கூட்டி தருவார். மீண்டும் வாழ்க்கையை எடுத்து நிறுத்துவார். உங்கள் பிஸ்னஸ், தொழில், வேலைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் அடைப்பீங்க, ஒரு வெற்றி காண்பீங்க. நிச்சயமாக நம்புங்க. கடவுள் வருகிற புதிய ஆண்டுகளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை மாற்றுவார், ஒரு ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையை மாற்றுவார். இந்த வருடம் வைக்கப்பட்டு அவமானப்பட்டு வருகிற புதிய ஆண்டுகள் முடியத்துள்ள நீங்கள் தலையை உயர்த்தி நிற்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கண்மேலே மேலே இருக்கிற பட்டணமாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார், உங்கள் குடும்பத்தை அப்படி உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கடவுள் தருவார். நம்புங்க, கடவுளை நம்புங்க. ஒரு நாள் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார்.
ஓகே, மீண்டும் புதிய ஆண்டுகளில் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மனதான உயர் வாழ்த்துக்கள் நான் சொல்லுகிறேன். சந்தோஷமாக இருங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க. கடவுளை எப்பவும் கைவிட்டுறாதீங்க. அந்த கடவுள் உங்களோடு இருக்கிறார். உங்களை நிச்சயமாக நடத்துவார், சந்தோஷத்துக்குள்ளே நடத்துவார். எதில் இழந்தீங்களோ அதெல்லாம் சந்தோஷமாக மாறும். ஆமென். அல்லேலூயா.